நிலாவிற்கு ஆஸ்துமா பாதிப்பு இருந்ததால் அவ்வப்போது அவளது மூச்சுக்காற்று விளையாட மறுத்துவிடும். அவளது பெற்றோரான கயல் மற்றும் அருண் அவளை பொத்தி பொத்தி வளர்த்தனர். ஒரு நாள் நிலாவின் மருத்துவர் ஒரு ரகசியத்தை சொன்னார். நிலாவின் நுரையீரலை 3 அரக்கர்களிடமிருந்து காப்பாற்றினால் அவள் எப்போதும் உற்சாகமாக இருப்பாள். 1. மனம் வீசும் மாய அரக்கன், பெர்ஃபியூம்ஸ் மற்றும் ரூம் ஃப்ரெஷ்னர்ஸ். நிலாவின் பிறந்த நாளுக்காக அவளது அப்பா ஒரு விலையுயர்ந்த வாசனை திரவியத்தை பெர்ஃபியூம் அறை முழுவதும் தெளித்தார். ஆனால் அந்த மனம் நிலாவிற்கு மூச்சு திணறலை உண்டாக்கியது. மருத்துவர் சொன்னார், வாசனை திரவியங்கள் மற்றும் ரூம் ஃப்ரெஷ்னர்களில் உள்ள ரசாயனங்கள் நிலாவின் நுரையீரலுக்கு பகைவர்கள். இவற்றை தவிர்த்து இயற்கையான காற்றை உள்ளே விடுங்கள். 2. தூசி படிந்த ஏசி அரக்கன், டர்ட்டி ஏசி ஃபில்டர். கோடைக்காலம் வந்ததும் நிலாவின் வீட்டில் ஏசி எப்போதும் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் நிலாவிற்கு சளி குறையவே இல்லை. அப்போதுதான் கவனித்தார்கள், ஏசி ஃபில்டரில் படிந்திருந்த தூசிகளே அலர்ஜியை உண்டாக்கின. வாரத்திற்கு ஒரு முறை ஏசி ஃபில்டரை கழற்றி ஓடும் நீரில் ரன்னிங் வாட்டர் நன்றாக கழுவி வெயிலில் காய வைத்துவிட்டு பயன்படுத்துங்கள் என்று மருத்துவர் அறிவுறுத்தினார். 3. புகையடிக்கும் அரக்கன், ஸ்மோக் மற்றும் இன்சென்ஸ். கொசுக்களை விரட்ட நிலாவின் அம்மா கொசுவத்தி மாஸ்கிட்டோ காயில் பற்ற வைத்தார். அந்த புகை நிலாவின் நுரையீரலை தாக்கியது. மருத்துவர் சொன்னார், கொசுவத்தி புகை அல்லது ஊதுபத்தி புகையை தவிர்க்க வேண்டும். ஒருவேளை கொசுவத்தி பயன்படுத்தினால் தூங்குவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன் மட்டும் பயன்படுத்திவிட்டு அணைத்துவிட வேண்டும். அதுதான் நிலாவின் சுவாச பாதைக்கு நல்லது.